கட்டணமில்லா வெற்றி பயண திட்டம் முதல்வர் விஜய் அறிவித்தார். மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையிலான வெற்றி பயண திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பேரவை விதி 110 கீழ் உரையாற்றிய முதல்வர் விஜய், இலவச சிலிண்டர், பரந்தூர் விமான நிலையம், வெற்றி பயண திட்டம் என 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு உள்ளார். அதில் இலவச மகளிர் பயண திட்டம் குறித்து பேசிய முதல்வர் விஜய், சமூக நீதி சிந்தனையுடன் மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயணிக்கும் வகையில் வெற்றி பயண திட்டம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாளில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்து உள்ளது. அதன்படி முதல் கட்டமாக மாநகரம், நகரங்களில் இயங்கும் சாதாரண அரசு பேருந்துகள் மட்டும் இன்றி மாநகரம் மற்றும் நகர பகுதிகளில் இயங்கும் விரைவு LSS டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளப்படும். மேலும் கூடுதலான மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலை பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளப்படும். மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தில் வருமான உச்சவரம்பு அல்லது மேற்கொள்ளும் பயண எண்ணிக்கையிலோ எந்த கட்டுப்பாடுகளும் நிர்ணயிக்கப்படாது. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகும் வகையிலான பொது போக்குவரத்து வசதி கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூர கல்வி நிலையங்கள் செல்ல, பணியாற்ற, மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு செல்ல கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க முடியும் என்றும் முதல்வர் விஜய் அறிவித்து உள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் மாற்று பாலினத்தவர்களுக்கான திருநார்களும் பயன்பெறலாம். இந்த திட்டத்தை செயல்படுத்த தோராயமாக ஆண்டுக்கு ரூபாய் 6000 கோடி செலவினம் ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற லேட்டஸ்டான அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி டாக்ஸ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.